ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும், ஒரு ஈஸியான சிம்பிளான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் மாங்காய் வச்சு ஒரே டைப்பில் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 3 மாங்காய் எடுத்துருக்கேங்க. 3 மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய் சீவிர கட்டை வச்சு சீவிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி தோலை நல்லா நீக்கிடுங்க. தோலோடு சேர்த்தாலும் நல்லா தாங்க இருக்கும். நான் வந்து தோல் சேர்த்துக்க மாட்டேங்க, தோல் நீக்கிடுவேங்க. தோல் நீக்கிட்டு சீவி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பெரிய பல்லில் தாங்க சீவிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. ரொம்பவும் கருகு விட்டுறக்கூடாதுங்க. கருகு விட்டால் அந்த ஊறுகாயில் கசப்பு ஸ்மெல் அடிக்குங்க. அதனால் ரொம்பவும் கருகு விட்டுறாதீங்க. இப்போ இதை அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தாங்க தொக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கான்னு ஊற்றிக்கோங்க, நல்லா தாங்க இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்க அந்த மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க. கடுகு அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தூள் உப்பு தாங்க சேர்க்குறேன். கல்லுப்பு இதில் வந்து கரையிறதுக்கு லேட் ஆகும் பார்த்தீங்களா. கல் உப்புனா ஊற வைக்கிறதுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்காதுங்க. இது கூட கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே வேகட்டுங்க. நல்லா வந்து வெந்து எண்ணெயெல்லாம் அப்படியே திரண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு ரெடி ஆகணுங்க. இப்போ பாருங்கள், முன்னந்ததுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், கிரேவி மாதிரியே அப்படியே பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. வாங்க இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம்.